ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேத கலைக்கு அதிபதி சிவகுரு வரதர், அன்பர்க்கு அன்பனும் பொருளாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாழ்கின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளில் நாம் இன்று 32ஆம் பழமொழியாக நாம் பார்க்கவிருப்பது, பிள்ளை இல்லாதவர் பீச்சிலையை முகந்தா போலே என்கிற பழமொழியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலே நாம அந்த குழந்தைக்காக, அதுக்கு ஒரு படுக்கை விரிப்புக்காக வேண்டி நாம உபயோகித்து வச்சிருக்கிற ஒரு நல்ல பழமையான நல்ல ஒரு காட்டன் புடவைகள் எல்லாம் ரெடி பண்ணி அந்த குழந்தைக்கு படுக்கைக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அப்போ அந்த சேலையெல்லாம் விரிச்சுதான் அந்த குழந்தைய அதுல நம்ம படுக்க வைப்போம். இப்போ இந்த குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைக்கெல்லாம் எந்திரிச்சு போய் பாத்ரூம் எல்லாம் போக தெரியுமா? அப்ப அந்த குழந்தையினுடைய அந்த கழிவெல்லாம் அந்த சேலையில தான் இருக்கும். அப்போ அந்த சேலையெல்லாம் நாம துவைத்து அதை சுத்தம் பண்ணி அதை மறுபடியும் உபயோகப்படுத்துவோம். இப்போ அந்த துணியை எல்லாம் அந்த பீச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த காலத்துல வழக்கமா இருந்தது. இப்ப எல்லாம் இந்த பழக்கம் இப்படி சேலையெல்லாம் வச்சு பிள்ளைகளை விரிக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. எல்லாமே ரெடிமேடா ஏதாவது மெத்தையை வாங்கி என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அந்த பழமையான அந்த முறை நல்ல ஒரு காட்டன் புடவையை வச்சு அதுலதான் அந்த குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்க. அது பீச்சி இலை அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்காகவே பீ துணி அப்படின்னே சில துணிகளை எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல இந்த பீச்சி இலைகள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு குழந்தையே இல்லாத ஒருத்தன் இத பார்த்து அந்த பீச்சி இலையை முகந்து பார்த்தது போல, குழந்தைதான் இல்ல, இந்த பீ துணியவாவது நாம மோந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பீ துணியை முகந்து பார்த்தது போல ஒரு குழந்தை இல்லாதவன் வெறும் ஒரு பீச்சேலையை மட்டும் முகந்து பார்த்து ஆறுதல் அடைவது போல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமானவர்கள் இந்த பழமொழி மூலமாக நமக்கு என்னெல்லாம் எடுத்துரைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வள்ளுவர் பெருமானவர்கள் சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மக்களுடைய மழலை சொல் தான் புல்லாங்குழலை விட, யாழின் இசையை விட ஒரு குழந்தையோட மழலை சொல் தான் இனிமையானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருமானவங்க அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையே இல்லாதவங்க தான் குழலும் யாழும் இனிதுன்னு சொல்லுவாங்களாம். குழந்தை செல்வம் பெற்றவர்கள் அந்த யாழும் குழலும் எண்ணத்துக்கு, என் குழந்தை பேசுதே மழலை மொழி, அதுதான் இனிமையானது அப்படின்னு குழந்தை இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அங்கேயாவது குழலையும் யாழையும் இனிதுன்னாங்க, இங்க பீ துணிய போய் இனிதுங்கிறானே. அப்போ இது எப்படி இருக்குது? அதுவே போதும்னு இருக்கிற மாதிரி இந்த மக்கள் இருக்கிறாங்களே, அது இந்த பீ துணியே போதும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மக்கள் எல்லாம் இந்த மெய் வழிபாட்டு செயல்கள் என்பது ஒரு நிஜமான குழந்தை போலவும், இந்த மக்கள் வழிபடுகிற இந்த பொய் வழிபாட்டு செயல்கள் தான் இந்த பீ துணியை முகந்தார் போல அப்படிங்கிறத எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் இந்த பழமொழி வாயிலாக நமக்கு விளக்கி அருள்றாங்க. அப்போ இந்த மெய்தான் கெட்டல, நமக்கு இந்த பொய்யையாவது நம்ம பற்றி கொள்வோம். ஒரு குழந்தைதான் கிடைக்கல, இந்த துணியை மோந்து பார்க்கிற பாக்கியமாவது கிடைச்சிச்சுன்னு திருப்தி அடைகிறது போல இந்த உலக மக்கள் மெய்தான் நமக்கு கிடைக்கல, இந்த பொய்யையாவது பற்றி கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயா இருக்கிறாங்க? அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு நம்முடைய பெருமானவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதாவது இந்த தீத்துணியை மட்டுமே முகர்ந்து பார்த்து ஆறுதல் அடைகிற ஒருவனுக்கு ஒரு நிஜமான ஒரு குழந்தை கிடைச்சா அவன் என்ன மகிழ்ச்சி அடைவான். அதுபோல இந்த மெய்யானது கிட்ட பெற்றால்
இந்த பொய்யையே நிஜ வழிபாடுன்னு நினைச்சு அந்த வழியிலே போய்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த மெய்யான வழிபாட்டை, இந்த மெய் வழிபாட்டை, இந்த மெய்ஞானத்தை தூக்கி கையில குத்தாம என்ன மகிழ்ச்சி அடைவான்? எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில நம்ம இருந்தோம், எவ்வளவு மேலாம்பரமான ஒரு ஒரு பெரிய ஒரு செயலை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்களே அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ இந்த பழமொழி நம்முடைய மானிய பகுதியில இடம்பெற்று வர்றத நாம முதல்ல பார்ப்போம். மானியம் பக்கம் 272 பார்ப்போம். 273 இந்த பழமொழி இடம்பெற்றிருக்கு. அதனுடைய தொடக்கத்துல இருந்து நம்ம பார்ப்போம். நம்முடைய பெருமானவர்கள் பாட்டை பெறானவர்கள்ட்ட அந்த ஆசீர்வாத கங்கணம் பூண்டு, மகனே நீ இந்த உலகம் புரிவதற்காக உன்னுடைய உபதேசத்தை நீ நடத்த கடவாய் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சத பிறகு நீ கூட நம்ம ஒளிநாடால கேட்டுங்க எல்லோருமே இந்த இன்பம் அறிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை பேச வந்திருக்கேன். நீ அந்த உயிர் ஒன்ன நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா நீ எல்லாத்தையுமே பெற்ற மாதிரியே. அதை பெறதுக்கு என்ன கரையும்? ஏதாவது கரையும் இருக்கா? உன் காசு பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கலாமா? அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரன் தானே வாங்குவான், ஏழை வாங்க முடியாது. எல்லாத்தையும் ஒரு சொத்து இருக்கே, அன்பனும் சொத்து. ஒரு பிச்சைக்காரன்ட்ட கூட அந்த அன்பனும் சொத்து இருக்குமே. அப்ப அதை கொடுத்து வாங்குற ஒரு பொருளாகத்தானே இருக்கு. அது அதை கொண்டு வர்ற அந்த மெய், அது எப்பவோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு காலத்துல இந்த உலகத்துல அது பிரகாசிக்கும். அப்படி அது பிரகாசிக்கிற காலத்துல அதோட கூடிக்கொண்டவர்கள் தான் அந்த மெய்யை பெற முடியும். கூடிக்கொள்ளாத மக்கள் எல்லாம் ஏமாளிகளாக, எத்தனையோ ஏமாளிகள் எல்லாம் இதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. இந்த பூமிக்கு அது எப்பயோ ஒருக்கத்தான் வரும் அந்த ஜீவ பண்டிதம். அது வர்ற நேரம் அதை கைகூடி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பெருமான ஒளிநாடாளர்கள் செஞ்ச மாதிரி பாட்டை பெறானவர்கள்ட்ட ஆசி பெற்று அவங்க இந்த உலக மக்களுக்கெல்லாம் அந்த மெய்யை வழங்குவதற்காக அந்த ஆரம்ப செஞ்சொல் விரிக்கிற காலத்துல அவங்க வர்றாங்க. அத்தனாமான்ம கோடி கனுகூலன் உத்தம யூகம் ஒன்று உண்டாக்கவே ஒத்தையாய் மதுராபூரி உற்றங்கன் ஒத்தையாய் மதுராபூரி உற்றங்கன் சுத்தமை வழி ஆரம்ப செஞ்சோலே. அந்த பிரம்மமானது உதயமாகி முதல்ல இன்னைக்கு அது பிரம்மம் பிரகாசமாக இருக்கு. அந்த பிரம்மம் உதயமாகி முதல்ல அந்த மதுரைக்கு வருது அந்த உதயம். அது ஒத்தையாய் தனியா நின்று சாங்கோப சங்கமாக முழங்குது. அந்த ஆலவாய் நகரம் என்னும் மதுரை என்பது அங்க தங்கி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பாக்குறாங்க. எப்படி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மெய்யெல்லாம் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அங்க ஆலயங்களிலும் கடை வீதி ரோடு பாதைகளில் எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதுல நிறைய பிரசங்கங்கள்லாம் கேக்குறாங்க. பிரசங்கங்கள்னு மக்களுக்கு நிறைய பேர் புத்தி எல்லாம் சொல்றாங்க. அத மக்கள் கேட்டு ஆஹா சிவா 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 சிவான்னு எல்லாம் கத்துறாங்க. பள்ளிவாசல் ஹதீஸ் தலங்கள்லாம் சுபஹான் அல்லான்ற சத்தம் கேக்குது. எங்க பார்த்தாலும் இந்த துவனி கேக்குது. கையை படபடவென்று தட்டுகின்ற ஓசையையும் பல பல இடங்களிலும் பார்த்து கேட்ட நாயகம் அவர்கள் எண்ணியதாவது இப்படியெல்லாம் மதுரை மாநகரம் எங்கும் எங்க பார்த்தாலும் சிவா சிவான்னு சொல்ற இடமும் சுபஹான் அல்லான்னு சொல்ற சத்தமும், அங்கங்க ஆலயங்கள்ல அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துற சத்தமும், இப்படியெல்லாம் கத்துற சத்தம் எங்கெல்லாம் கேக்குதே. அப்ப இந்த மக்கள் எல்லாம் பக்தியோட தானே இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பக்தி இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன எண்ணுகிறாங்க மனதுக்குள்ள, நாம இப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்துல. என்ன மெய்யின்னு தெரியாம இவங்க எப்படி ஒரு பொய்ய மெய்யின்னு நினைச்சு பற்றி கொண்டு இப்படி எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறாங்களோ, இப்படித்தானே நாமளும் ஒரு காலத்துல இருந்தோம். அதாவது தலைநாளினுக்கு ஆதி தனை நாள் ஆகிய அந்த காசுக்காரம்பாளையத்துல நாம இருக்கும்போது அந்த பிரானவர்கள் தனிகமணி பிரானவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால அவங்களுடைய அந்த வாய்மை கேட்ட அந்த நாளையிலே, அவங்களுடைய வாய்மை கேட்கறதுக்கு முன்னால நாம நூலறிவு கொண்டு பேசி
அறியாமலே அபிப்பிராயங்கள் மூட முரட்டுத்தனமாக விரிக்கும் பேயாண்டியர்களுடைய செயலுக்கு எக்காலமும் வராத இருளுரைகளை கேட்டு கேட்டு நூல் அறிவு தான் இருக்கும், செயலறிவு இருக்காது. நூல்ல ஏதோ படிச்சதை வச்சு படிச்சதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போறான். பிராக்டிக்கலா அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது. அப்படி பிராக்டிக்கலா அறிவு இல்லாம தியரி மட்டும் படிச்சதை ஒப்பிச்சுட்டு போறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அதையே மெய்மை ஞானம் என கருதி நாம பற்றி கொண்டு உறுதியா இருந்தோம். அவன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களே, ஈராறு குருமார் இடமுறை தானேன்னு அவன் என்னென்ன தலையில நிக்க சொன்னா நிக்கிறது, மரத்துல தொங்க சொன்னா தொங்குறது, தண்ணிக்குள்ள விடிய விடிய நில்லுன்னா நிக்கிறது, இப்படியெல்லாம் நாம நின்னோமே. அப்படி பற்றி கொண்டிருந்த தாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு ஞான மலை ஒரு வந்துட்டு கனிகமணி பிரானவர்களுடைய ரூபத்துல அது என்ன கேட்டுச்சு, வந்த உடனே வித்யா தத்துவம் அது உன்னுள் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி தானே கேட்டுச்சு அந்த ஞான மலை. அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே அது செயல் அறிவுரையாக தோன்றி எழும்பி செவியில் புகுந்த மாத்திரத்திலேயே, அந்த ஒரு கேள்வி செவியில புகுந்த மாத்திரத்திலேயே இது தெரிஞ்சிருச்சு தெய்வம் அவர்களுக்கு. இது அறிவு தீர்ப்பு வாய்மையான சிந்தையில் பாய்ந்து, என்னடா அறிவாரமான பாஷைகள்ல இருக்கு, இந்த பாஷை இதுக்கு முந்தைய நாம கேட்டதே இல்லையே, இது புதுசால இருக்கு, இது அறிவு தீர்ப்பு வாய்மையாக இல்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாள் நம்ம இதவல்லவா தேடி அலைஞ்சோம். உயிர் நீத்த உடலுக்கு உயிர் வந்து புகுந்தது போன்று எண்ணி, அப்பாடி இவ்வளவு நாள் நம்ம உயிர் இல்லாம செத்த பிணம் போல இருந்தோம், இன்னைக்கு உயிர் வந்து சேர்ந்துருச்சு, அந்த உயிருக்கு மேலான தௌலத்து இருக்கான்னு என்னை கேட்டாங்க. அந்த உயிர் ஒன்ன நீ பாதுகாத்தீங்கன்னா நீ சர்வத்தையும் பாதுகாத்த மாதிரி அப்படின்னு அருளி செஞ்சாங்களே. அது போல நம்ம உயிர் இல்லாம இருந்தோம், இந்த உயிர் இல்லாத உடம்புக்கு உயிர் வந்து புகுந்தது போன்று எண்ணி இதோ நிஜமான ஜீவ பாட்டை இருக்கிற வாய்மை துலங்குவதுடனே ஞான வாழ்வுக்குடைய தூலமலை இன்பம் இருக்கிறது என்று அது நேரமே பற்றி கூடினோமே. அப்போ இந்த தூல வாழ்வுக்குரிய ஒரு பெரிய தூலமலை பிம்பம், ஒரு பெரிய ஞானமலை தூலம் எடுத்து அந்த ஜீவ பண்டிதம் எப்பயோ ஒரு நாள்லதான் இந்த பூமிக்கு வரும்னு சொன்னாங்களே, அந்த ஜீவ பண்டிதம் வந்துருச்சே நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்கள நாம பற்றி கொண்டோமே. ஏன் அப்படின்னா நாம ஞான இச்சையோட எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம், அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மெய்யான ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஆஹா இதோ நிஜமான ஜீவ பாட்டை இருக்கிறது நமக்கு கிடைச்சிச்சு, நாம எதை தேடணுமோ அதை கிடைச்சிருச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அது நேரமே நாம பற்றி கூடினோமே. அது போலதானே இந்த மக்கள் எல்லாம் இந்த பொய்யை மெய்யின்னு நினைச்சு பற்றி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளை இல்லாதவர் தீச்சிலை முகந்தா போல அங்கங்க கோயில்ல அரகரா சிவசிவா அல்லையா சுபகான் அல்லா இப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க, மெய் என்னன்னே தெரியாம. இவங்கிட்ட போய் அந்த மெய்யை கொடுத்த உடனே அப்படியே பிள்ளை இல்லாதவன் பீச்சிலையை மோந்துகிட்டு இருக்கிறவன்கிட்ட போய் ஒரு பிள்ளைய கொடுத்தா, இந்தாப்பா இந்த குழந்தை உனக்கே சொந்தம் அப்படின்னு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்கி கொள்ளுவோம். அது போல இவர்கள் எல்லாம் பிள்ளை இல்லாதவர் பீச்சிலையை முகந்தா போல் என்னும் சுலோகத்தை போன்று இருக்கிறார்கள். இவங்க கையில நெய்யாகவே விளங்கும் நம்முடைய அந்த கைபான செயலாகிய பாட்டை பெறானவங்க தான் ஒரு கைபான செயல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே. இந்த கைபான செயலை கொண்டு போய் நீ உலகம் எல்லாம் இதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அந்த கைபான செயலை கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட நாம கொடுத்தா அதை கேட்ட மாத்திரத்திலேயே என்ன செய்வாங்க, இந்த மக்கள் எல்லாம் கூட்டங்களாக வந்து ஆஹா இப்படி ஒரு மெய்மை ஜீவப்பாட்டை வழி இருக்குதே, நம்ம சும்மா அரகரா சிவசிவா சுபகான் அல்லா அல்லே எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோமே, என்னன்னே தெரியாம நிலைப்பொருள் அறியாம சும்மா கத்திக்கிட்டு இருந்தோமே, இந்த மெய்யான ஒரு இது கிடைச்சிருச்சேன்னு கூட்டமா வர போறாங்க அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் எதிர்பார்த்தாங்க. கூட்டமாக வந்து சாய்ந்து நமது ஜீவேச வாழ்வாகிய சிரஞ்சீவி மையை பெறப்போகிறார்கள். நாமளே எப்படி ஒரு வார்த்தை வித்தியாசத்துவம் அது ஒண்ணு எங்கேன்னு ஒரு வார்த்தை தானே கேட்டாங்க, கேட்டவுடனே நம்ம அவங்க மேல சாஞ்சிட்டோமே, நாம இவங்ககிட்ட அதே மாதிரி கேட்போம். நாமளும் ஒரு வார்த்தை வாயை திறந்தவுடனே இவங்க பூரா நம்ம மேல வந்து சாஞ்சிருவாங்க அப்படின்னு பெருமானவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்த்தது நடந்ததா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ சிரஞ்சீவி மையை பெறப்போகிறார்கள் என்ற பேராசை உற்றவர்களாய், அது அவங்களுடைய பேராசையா இருந்தது. எல்லாருமே இந்த இன்பம் அறிஞ்சிடன்னு பாட்டு பாடினா
தெய்வம் அவங்க அமைதியா இருக்காங்களா? எல்லாருமே, எல்லா நாட்டு மக்களுமே, எல்லா உலகமுமே, எல்லா ஜாதியுமே அப்படின்றாங்களே, முழங்குறாங்களே. அப்ப அவங்களோட இசை எப்படி ஆகிறது? ஒரு தலை கூட வீணா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பேராசை அவங்களுக்கு. அந்த பேராசை உற்றவர்களாய் எண்ணி எண்ணி உரு போட்டுக் கொண்டு, சரி இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு உரு போட்டுக்கிட்டு அவங்க முதலாக அந்த மேல கோபுரத்தின் உள்புறம் மேலாடி வீதியில் தென்பாக மகிழ மரத்தடி நிலநிடத்தை அங்கே குடியிருந்தவங்களை நோக்கி அந்த ஆரம்ப பிரச்சாரம் முதல் வார்த்தையை பேச தொடங்குறாங்க. நாம இப்ப பேச போறோம். அவ்வளவு பேரும் கூட்டமா அவங்க இவ்வளவு நாள் பற்றி இருந்த அந்த துணியை விட்டுட்டு இந்த மெய் குழந்தைய, இந்த ஞான குழந்தைய வாங்குறதுக்கு வர போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட அவங்க பேச தொடங்குறாங்க. சாங்கோப சங்கமாக முழங்குறாங்க. அவங்க முழங்குறதெல்லாம் பத்தி நாம நிறைய பார்த்திருக்கோம். எல்லாமே நிறைய முழங்கி இத போய் அவங்க முழங்கின உடனே இவங்க எல்லாம் நம்மகிட்ட கூட்டமா சாய் போறாங்கன்னு நினைச்சு எடுத்து பாட்டை இருக்கிறானவங்க இவங்களுக்கு சொன்னது ஒரு வார்த்தை தான். ஆனா இவங்க ஆங்கோப சங்கமாக முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மருள மரத்தடி நிழல்ல இருந்து. அப்போ இது இப்படியெல்லாம் இருக்கு, ஞானம்னா இப்படித்தான் அடையணும், இதுதான் ஞானம் அப்படின்னு சாங்கோப சங்கமா சொல்லிட்டு இதெல்லாம் அடையிறதுக்கு ஒரு மெய்க்குருபிரான் இல்லாம நீங்க அடைய முடியாது, ஒரு மெய்யான அருள்குருபிரமானை தேடணும். அப்படி தேடாம நீங்க சும்மா இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் பாவகர செயல்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுலே தெரியும். அவங்கதான் மெய்யான. ஏன்னா பாட்டேபிரான் அவர்கள் ஒரு சொல்லுல இதோ ஜீவ பாட்டை இருக்குது, வாய்மை துலங்குகிற அப்படின்னு நம்ம பற்றி கொண்டோமே, அது போல நம்ம வாய்மையை பார்த்தவொடனே ஆகா இந்த மெய்க்குருபிரான் வந்துட்டாங்கன்னு நம்மளை பற்றி கொள்ளுவாங்களேன்னு நினைச்சுதான் அவங்க முழங்கிட்டு இப்படி ஒரு மெய்க்குருபிரானிடம் இறைவன் நம்மளையெல்லாம் ஒப்படைச்சு நம்மை ஆழ்வாராக அப்படின்னு சொன்ன உடனே நாம தான் அந்த மெய்க்குருபிரான் நினைச்சு நம்மளை பிடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு அங்குள்ள அனைவரையும் கூர்ந்து பார்த்தார்கள். எவனாவது ஒருத்தன் பற்றிக்கிறானா, அப்பா நீங்க தான்ப்பா அப்படின்னு பற்றிக்கிறானா அப்படின்னு கூர்ந்து பாக்குறாங்க. கூர்ந்து பார்த்தா அங்க இருந்து யாருக்காவது மண்டையில ஏறிச்சு அந்த வார்த்தை. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடத்து வாழ்த்துமார்கள், வைத்தியர்கள், தமிழ் சங்க வித்துவான்கள், பிரசங்கிகள், வணிகர்கள், குருக்கள்மார்கள், சில யோக சாதனைக்காரர்கள், இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், புதுமை பூத்தவர்களை போல தலையை ஆட்டி கொண்டிருந்து நெடுநேரம் வரை இருந்து விட்டு பேசாமல் எழுந்து போனவங்களும், ஏதோ சொற்பொழிவ கேட்டோம், கொஞ்ச நேரம் நல்லா பொழுது போச்சு, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த போயிட்டு வரோம் கூட சொல்லல, பேசாம எழுந்திரிச்சு போயாச்சு. பேசாம எழுந்து போனவர்களும் சிலர் இன்று நல்ல காலக்ஷேபம் என்று கூறி போனவர்களும், சிலர் பேசல, வாயிருந்து ஊமையா போயிட்டாங்க. சில பேரு நல்ல காலக்ஷேபம் ஐயா பண்ணீங்கய்யா சூப்பர் அப்படின்ட்டு. சில பேரு இன்னைக்கு புண்ணிய வசனம் காதுல கேட்கணும்னு எங்களுக்கு பாக்கியம் இருந்திருக்கு, கேட்டோம், சரி போயிட்டு வரங்கய்யா அப்படின்ட்டு போன கோலுன்ற வயோதிகர்களும், நல்லா பேசுறாரு ஐயா இவர் சாட்டை எடுத்தது போலன்னு சர்டிபிகேட் கொடுத்தவங்களும், இவங்க சர்டிபிகேட்டுக்காகவா அவங்க பேசினாங்க. இவ்வாறே பலரும் பலவாறாக பேசிக்கொண்டு எழுந்து போய்விட்டார்களே தவிர, எழுந்து போய்விட்டார்கள், பற்றி கொள்வார்கள். இவன் பிள்ளை இல்லாதவன் தீட்சையிலேயே முகந்தா போல இருக்கிறானே, இவனுக்கு நம்ம ஒரு ஞான குழந்தைய கொடுக்க போறோம், இவன் அப்படியே ஆர்வமா பற்றி கொள்ள போறான் அப்படின்னு நினைச்சா எல்லாம் அந்த பீச்சிலேயே போதும், எங்களுக்கு பிள்ளைலாம் வேணாம் அப்படின்ட்டு போற மாதிரி எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ இது தங்களுக்கு வேண்டும் என்று நினைவே நின்று கேட்காததோடன்றி அவர்கள் முகத்திலே அடையாளம் கூட தோன்றாதது கண்ட நாயம் அவர்கள். ஒரு வார்த்தையில தெய்வம் அவர்களுடைய முகத்துல என்னென்ன அடையாளம் எல்லாம் தோன்றுச்சு. ஆகா, வேற எதுவுமே வேண்டாம், இதுவரைக்கும் தாம் படைத்த வாழ்வனைத்தும் வினையென வெறுத்து எண்ணி அது நேரமே அப்படியே பாட்டேற்றான் அவர்களை பற்றி கூறிக்கொண்டாங்களே. அப்ப இந்த மக்கள் எல்லாம் அப்படித்தான் ஒரு ஆர்வமா வருவாங்கன்னு எதிர்பார்த்து அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு. அப்ப இந்த மக்கள் முகத்துல அப்படி ஒரு அடையாளம், ஒரு பெரிய ஒரு பொருளை கொண்டுட்டு ஒரு பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்க இவ்வளவு பேசுறாங்களேன்ற ஒரு கொஞ்சம் கூட முகத்துல உணர்ச்சி இல்லாத மக்களாக
அவங்க எல்லாம் இருந்ததை பார்த்து இதெல்லாம் செவிடர்கள் காதுல சந்தோஷம் வழங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு எண்ணி அப்படி அவங்க விட மாட்டாங்க. அவங்க விடுறவங்களா தங்களுடைய சோராத சித்தத்தினாலே, அவங்களுடைய சித்தம் சோராத சித்தம், இதுல எல்லாம் அவங்க சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த சோராத சித்தத்தினாலே அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் நிறைய இடத்துல போய் அவங்க சாங்கோப சங்கமாக முழங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் நாமளும் ஒரு காலத்துல இருந்தோம். அருளுரைகளை கிடைக்காம இருளுரைகளையே அருளுரைகளாக நம்பி இருந்தோம். அப்படி இருந்தவங்கள தெய்வம் அவர்கள் அந்த அருளுரைகளை கொடுத்து எப்படி எல்லாம் மாத்தினாங்க. பிள்ளை இல்லாதவன் ஒரு தீத்துணியை முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு பிள்ளை கையில் கிடைத்து விட்டால் அதை எப்படி ஆவலுடன் பற்றி கொள்வானோ, அந்த ஆவலுடனும் மகிழ்வுடனும் தான் நம்மளுடைய இந்த வாக்கையெல்லாம் பற்றி கொள்ள போறாங்கன்னு தெய்வம் அவர்கள் நினைச்சு, ஆனா அதுல ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. இந்த மக்கள் அதை பற்றி கொண்டார்களா அப்படின்னா பற்றி கொள்ளவில்லை. ஒரு குழந்தைக்காக அவங்க ஏங்கியவராக இருந்தால் அதை கொடுத்த உடனே அவங்க பற்றி கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தைக்காக ஏங்கியவர்கள் அல்ல. அவங்க எல்லாம் இந்த தீத்துணியே போதும்னு இருந்தவங்க. அப்போ குழந்தை வேண்டாம் தீத்துணியே போதும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் என்ன? பித்தம். பித்தம் தலைக்கேறிடுச்சு, பைத்தியம். நெஜ குழந்தைய கையில கொடுத்தும் அது குழந்தையா தெரியல, இல்ல நான் இந்த வழியில தான் போறேன், நான் இப்படித்தான் கல்லத்தான் கும்பிடுவேன். நிறைய பேர் சொல்ற வசனம். கல்லா நினைச்சா கல்லு, தெய்வமா நினைச்சா தெய்வம். நான் தெய்வமா நினைக்கிறேன், நீங்க கல்லா நினைச்சீங்கன்னா போங்க, நாங்க அதை தெய்வம், நான் எப்படி பாக்குறோமோ அப்படித்தான். இந்த ஒரு வசனத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இந்த பீ துணியா நினைச்சா பீ துணி, இத பிள்ளையா நினைச்சா பிள்ளை அப்படின்னு பீ துணியவே நீ பிள்ளையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை குழந்தை தருகிற இன்பத்தை எல்லாம் உன்னால அனுபவிக்க முடியுமா? அப்போ நம்முடைய தேவபெருமானவர்கள் அந்த பேரறிவாகரம் ஏறினோர் ஆரண வீருடை சீரியல் பாரினில் தேடுவதெங்கே, இங்கே அழிபாகியர் வழிபாடுகள் ஒழியாதனவென்றோ. அவங்க ஒரு நேரத்துல இப்படி தேடி அலையும் போது எங்கேயுமே இந்த மெய் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படும் போது அவங்க பொய்யெல்லாம் போய் பின்பற்றி அலைஞ்சாலும் இதெல்லாம் பொய், நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்களே மெய்யின்னு சொல்லின்னு அவங்க உணர்ந்து அந்த மெய்யை தேடி அலைஞ்சாங்க. ஆனா இந்த மக்கள் பொய்யையே மெய்ன்னு நம்பி அதையே பற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மெய் வரும்போது அதோட அருமை தெரியல. பெருமானவர்கள் கேடுனாங்க. அவங்க போனதெல்லாம் பொய்யாய் போலியாய் போனதை எண்ணி கண்ணீர் சொரிஞ்சாங்க. பேரறிவாகாரம் ஏறினோர் யாரென வீரிடை சீரியல் பாரினில் தேடுவது எங்கே, எங்க போய் தேடுறது? நம்ம இங்க அழிபாதியர் வழிபாடுகள் தானே நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க வேதனைப்பட்டு பெரியோர்களிடம் பெரும் பலம் என்று வாங்கினதெல்லாம் பொய்யாய் போலியாய் போனதை எண்ணி கண்ணீர் சோர்வார்கள். கண்ணீர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இது பொய் போலினே தெரியல, பீச்சியிலேயே தெரியல. பீச்சியில தான் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இவனை முதல்ல அந்த பைத்தியக்காரன் தான் அப்படி நினைப்பான். ஒரு பீச்சியிலேயே தான் பிள்ளைன்னு எனக்கு இதே போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பைத்தியமா? சினிமால எல்லாம் பார்த்தோம், குழந்தையே இல்லாத யாராவது ஒரு பெண் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அதுதான் பிள்ளைன்னு நினைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பிடு அப்படி இப்படின்னு அதை பேசிட்டு அது கூட விளையாண்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் சில படங்கள்லாம் வரும், பார்த்துருக்கு. அது போல அதாவது ஒரு குழந்தை பொம்மையை வச்சுக்கிட்டாவது விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அந்த லூசு, இந்த லூசு பீ துணியை வச்சு விளையாண்டுக்கிட்டு. அப்போ இப்போ இந்த லூசுத்தனத்தை இந்த பித்தத்தனத்தை முதல்ல இவங்கிட்ட இருந்து மாத்தணும். இதெல்லாம் பொய் அப்படின்னு உணர வைக்கணும். நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது பீ துணி அப்படின்னு அதை புடுங்கிட்டு நிஜமான குழந்தைய இவன் கையில கொடுக்கறதுக்கு அந்த அறிவை முதல்ல இவனுக்கு வழக்கம். இப்போ தெய்வம் அவர்கள் பெரியோர்களிடம் பெரும்பலன் என்று வாங்கினதெல்லாம் பொய்யாய் போலியாய் போனதை எண்ணி கண்ணீர் சோர்வார்கள். நம்மோடே உபதேசம் வாங்கினவர்கள் எல்லாம் திருப்தியாய் இருக்கிறார்களே, நமக்கு மட்டும் ஒரு பயனும் காணோமே என்று ஏங்குவார்கள். நாளெல்லாம் வீணாளாக போனதை எண்ணி துயருவார்கள். அப்படியெல்லாம் துயரத்துல இருந்தாதான் இந்த மெய்ய கொடுத்த உடனே ஆஹா அப்படின்ற ஒரு அருமை தெரியும்.
ஆனா இவங்க எல்லாம் அப்படி யாராவது கண்ணீர் அழியோ நம்ம கல்லையே கும்பிட்டுடுவோம், நமக்கு நிஜமான தெய்வம் என்னைக்கு தெரியும் அப்படின்னு அவனாவது கண்ணீர் சொல்லிட்டா இருக்கான். ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கான், இதுதான் தெய்வம்னு நினைச்சு. அவன்கிட்ட கொண்டு போய் மெய்யான ஞானத்தை கொடுத்தா அவன் எப்படி பற்றி கொள்வான்? முதல்ல அவன்கிட்ட இருக்கிற அந்த பைத்தியத்தை அல்லவா தெரிய வைக்கணும். அப்போ நம்முடைய பெருமானவர்கள் இப்படியெல்லாம் கவலைப்பட்டு இனி என்ன செய்வோம், எங்கு போவோம், நாம இந்த மெய்யை பெறுவதற்கு என்ன செய்ய போறோம், எங்கு போவோம்னு மங்குவார்கள். நமக்கு மட்டும்தான் விதி இல்லையோ என்று அழுகுவார்கள். அவர்களுக்கெல்லாம் உள்ள திருப்தி நமக்கு இல்லையே என்று அவமானம் விடுவார்கள். இவங்க எல்லாம் அதிலே திருப்தியா இருக்காங்க, தீ துணியிலேயே திருப்தியா இருக்காங்களே. இப்படி கதியில்லாத நம்மை கடவுள் ஏன் படைத்தான் என்று இடையுவார்கள். அப்படியெல்லாம் கவலைப்பட்டு இனிமே நம்ம எண்ணத்துக்கு துணை இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. தீத்துணியே போதும்னு இருக்காங்க, பிள்ளை வேண்டான்னு இருக்காங்க. அப்போ நம்ம அப்படி நினைக்கிறவங்க கோடியில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. நீ வேணும் அப்படின்னு நினைக்கிற பொய்யர்கள் கூட்டத்துக்கு நடுவுல கோடியில் ஒருவன் அன்றோ குலமா, கோடியில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ நம்ம எண்ணத்திற்கு துணை வேறு இல்லைன்னு நினைச்சு உனக்கு வேறு உதவி இல்லை என்று எல்லோரும் தன்னை தனியாக விட்டது போல எண்ணம் வரவும், சரி இனிமே யாரையும் பற்ற வேண்டாம், நாம் இந்த வாசி யோகத்தை செஞ்சு அது மூலமாவது ஞானத்தை அடையலாமான்னு பார்த்து நம்முடைய பெருமானவர்கள் அதையே செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இந்த போலி பாசாண்டியர்கள் நம்மளையெல்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க வேதனைப்பட்டு இருந்ததுனால இந்த மெய் கிடைக்கும் போது அவங்க அத உடனே பற்றி கொண்டாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இது பொய்ன்னே தெரியல. முதல்ல பொய்ன்னு தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் மெய்ய கொண்டு போய் புகுத்த முடியும். அப்போ அப்படி எல்லாம் பேசி சங்கமாக முழங்கி அவங்க அங்கிருந்த மக்களை கூர்ந்து பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் கூட அவங்க முகத்துல அடையாளமே தெரியல. பெருமானவர்கள் ஏமாற்றம் தான் அதுல அடைஞ்சாங்க. அப்போ ஏன் இவ்வளவு சொல்லியும் ஒருத்தர் மண்டையிலையும் ஏறல? சாங்கோப சங்கமாக எல்லாம் முழங்க ஒரு வார்த்தை சொல்லல. அவங்க சாங்கோப சங்கமாக முழங்கினாங்களே, ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு வார்த்தையாவது இவங்க மண்டையில போய் ஏறும்னு நினைச்சுதானே அவங்க சாங்கோப சங்கமாக முழங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி முழங்கியும் இவங்களுக்கு அந்த வார்த்தை போய் செவியில ஏறல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, சாதி குதிரையா இருக்கணும். ஒரு ஜாதி குதிரையா இருந்தா அது ஒரு தட்டு தட்டினாலும் அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கும். ஆனா சண்டி கழுதையாக இருந்துச்சுன்னா அந்த கழுதையை என்ன செஞ்சாலும் அது அப்படியே கழுத மாதிரி நிற்கும். அதுதான் பெருமான் அவர்கள் சாதி குதிரைக்கு தாடையாக தட்டினால் போதும். ஜாதி குதிரையில அப்படி மேல உட்கார்ந்து ஜாடையா அப்படின்னு ஒரு தட்டு தட்டினா போதும், ஜல்லுன்னு அது ஓட ஆரம்பிக்கும். ஆனா கழுதை, சண்டி கழுதை அப்படியே காலை பரட்டிக்கிட்டு அப்படியே நிற்கும். சண்டி கழுதை அந்த மாதிரி கழுதைகளா தானே இருக்கு இந்த பீச்சிலை முகந்து கொண்டு இருக்கிறவங்க. அப்போ சாதி குதிரைக்கு சாடையாக தட்டினால் போதும், சண்டி கழுதைக்கு என்ன செய்தாலும் வராது. எமக்கு யார் என்ன சொன்னார்கள்? உங்கள் பாட்டையரை சந்தித்த அதே சனத்தில் சர்வத்தையும் விட்டு விட்டு புறப்பட்டு போனோமே, உன் பாடு அப்படியா? இல்லையே அப்படின்னு பெருமானவர்கள் அந்த ஒரு சொல்லு சொன்னாலே நாம போனோமே, இவங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் இவங்க மண்டையில படலையே. அப்போ இவங்க எல்லாம் சாதி குதிரை இல்ல, அந்த கூறுகட்ட சண்டி கழுதைகளாகத்தான் இருக்கு. அதனால இந்த கழுதைகளுக்கு இடைவிடாமல் சிவமலை இடைவிடாமல் வர்ஷித்தாலும் விண்ணை பிளந்து கொண்டு கொட்டினாலும் அது பலனற்று போகிறது அப்படின்னு பெருமானவர்கள் தெரிந்து கொண்டாங்க. அப்போ இந்த மனிதன் ஒரு மாட்டை கூட பழக்கிடுவான். ஒரு மாட்டை ஒரு சர்க்கஸ்ல எல்லா மிருகங்களையுமே பழக்கி அத இவன் இஷ்டத்துக்கு ஆட வச்சிருக்கான். இந்த மனிதன் ஒரு மாட்டை பழக்கி பந்தயத்தை விட்டு கீர்த்தி அடையக்கூடியதாக அதை ஆக்கி விடுகிறான். வான்மதி குரல் திருவாக்கியம் 4 பார்ப்போம். இந்த மனிதன் ஒரு மாட்டை பழக்கி பந்தயத்தை விட்டு கீர்த்தி அடையக்கூடியதாக அதை ஆக்கி விடுகிறான். சிதறி அழிந்து போக கிடந்த பஞ்சை நூலாக்கி அழகிய ஆடையாக ஆக்கி விடுகிறான்.
யாரும் கவனிக்காது குப்பை மேடாக கிடந்த ஒரு இடத்தில் ஒரு அழகிய கட்டிடத்தை கட்டி அதை மதிப்புடைய ஒரு மாளிகைக்கு இடமாக ஆக்கி விடுகிறார். இப்படியெல்லாம் மட்டமானதையும் உன்னதமானதாக ஆக்குகின்ற அறிவு வல்லவன் பெற்ற இந்த மனிதன் தன் தலையை யமனிடம் சிக்கிக் கொடுத்து நாரி செத்து அவமானப்பட்டு நரகிற்கு ஆளாகிறானே, இது சரியா? மட்டமானதையெல்லாம் மேன்மையானதாக ஆக்குகின்ற அறிவு இந்த மனிதன்கிட்ட இருக்கு. சிங்கத்தை கூட பழக்கி, சிங்கம் ஒரு பாய் பாதிச்சுன்னா நாமெல்லாம் எண்ணத்துக்கு ஆகும். அப்படிப்பட்ட சிங்கத்தையே பழக்கி கூண்டுக்குள்ள போ, காலை தூக்கு அப்படின்னா தூக்க வச்சு இது பண்ணி சர்க்கஸ்ல அப்படியெல்லாம் பழக்கிடுறானே. யானைய பழக்கிறான், சிங்கத்தை பழக்கிறான், புலிய பழக்கிறான், இதெல்லாம் பழக்கிறான். ஆனா உன் அறிவை பழக்க தெரியலையே உனக்கு. உன் அறிவை கொண்டு எமன் கையில கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிக்கிறியே, உன் தலையை உனக்கு காப்பாத்த தெரியலையே. இது சரியானு நினைச்சு பார்க்கணுமே. இதை சரியானு நினைச்சு பார்க்கிறவங்க யாராவது உண்டா? இல்லை. நினைத்து பார்க்கவே ஆள் இல்லாத போது பிறருக்கு இதை எடுத்து சொல்லி அறிவுறுத்த இந்நெடிய உலகில் யாராவது இருக்க முடியுமா? முடியாது, இல்லை. அப்போ இந்த நெடிய உலகில இப்ப இதை எடுத்து சொல்றதுக்கு ஆளே இல்லை. அப்போ இப்படியெல்லாம் வல்லபம் பெற்ற இந்த மனிதன் தன் தலையை யமனிடம் கொடுத்து அந்த மாடெல்லாம் கூட பழகிக்கிறது, சிங்கம் கூட பழகிக்கிறது. நீ பழக மாட்டியே, உன்னை ஒருத்தவங்க பழக்க வரும்போது நீ பழக மாட்டியே. அப்ப அந்த மாடு இதெல்லாம் விட நீ மட்டமானவனா? அப்போ இந்த யமன் ஒரு பெரிய முரட்டு எருமை, நீ ஒரு சிங்கம், முரடான ஒரு சிங்கம் தான். அந்த சிங்கத்தை ஒரு சாட்டைய கையில வச்சுக்கிட்டு பழக்கிடுறியே. அதே போல தெய்வ மகள் அவங்க அந்த வாக்காதிக்க சாட்டை கொண்டு நம்மளெல்லாம் பழக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப நீ பழகணுமே. நீ என்ன அந்த மாடு அந்த சிங்கம் இதை விட கேவலமானவனா? நீ பழக மாட்டியே. ஒரு முரட்டு எருமையை அந்த யமன் ஒரு பெரிய முரட்டு எருமை போன்ற ஒருவன், அவனை அடக்கணும். ஒரு முரட்டு எருமையை, முதிராத இளம் எருமை கன்று குட்டி தள்ளி பிரட்டி விட முடியுமா? ஒரு பெரிய முரட்டு எருமை இருக்கு, அந்த ஒரு சின்ன கண்ணுக்குட்டி போய் அந்த எருமையை அடக்க முடியுமா? முடியாது. அதை விட பலமுடைய படுமுரட்டு எருமையால் தான் அந்த முரட்டுத்தனத்தை அடக்கி மாற்றி விரட்ட முடியும். இப்ப அந்த முரட்டு எருமையை விட இன்னும் முரடான ஒண்ணு வந்துதான் அந்த முரட்டு எருமையை அடக்க முடியும். அதே போல யமனாகி அந்த முரடனை அதை விட முரட்டு வல்லபம் கொண்ட ஒரு தவ நேருவே அடக்கி ஒடுக்கி மடக்கி சார்ந்த தர்ம ரூபியாக ஆக்க முடியும். அப்போ அந்த யமனுடைய வல்லபம் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வல்லபம். அந்த வல்லபத்தெல்லாம் மீறின ஒரு செயல் தானே அந்த வல்லபத்தை அடக்க முடியும். அந்த வல்லப மீறின செயலுக்கு பேரு யதார்த்தம்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்லப மீறியதார்த்தமுன். வல்லபம் தான் யமனுடையது. அந்த வல்லபத்தை மீறின ஒரு செயல் இருக்கு, அதுக்கு பேரு யதார்த்தம். வல்லபம் மீறியதார்த்தமுன், அது ஒன்றுதான், அது நிறைய எல்லாம் இருக்காது. அந்த வல்லபத்தை மீறுகிற ஒரு முரட்டுத்தன்மை ஒரே ஒருத்தவங்க கையில தான் இருக்கும். உள்ளது யாருக்கும் கிட்டாதது, அது இங்க இருக்கு, அது யாருக்கும் கிடைக்காதது. ஒரு பொருளை விற்கிறவங்க கூவி கூவி ஓடியாங்க ஓடியாங்க ஓடியா சார் சீக்கிரம் வாங்கிக்கோங்க, கொஞ்ச நேரங்க, நேரம்னா கிடைக்காது அப்படிலாம் கூவி கூவி விற்பாங்களே. அது போல தெய்வம் யாருக்கும் கிடைக்காதது இங்க இருக்கு, ஓடிவா சீக்கிரம் வாங்கிக்கோ. எல்லை மை வழி சாலை செய்வதே, இப்படியாக அதை சாங்கோவாக சங்கமாக கூவி கூவி வா. ஒரு பெரிய மெய்ப்பொருள் யமனுடைய வல்லபத்தெல்லாம் மீறுகின்ற ஒரு செயல் இருக்கு, அது வேற எங்கேயுமே கிடைக்காதது. அந்த ஜீவ பண்டிதம் எப்பயுமே இந்த உலகத்துக்கு வராது, எப்பயோ ஒருக்க வரும். அது வந்துருக்கு, கூவிக்கிட்டு இருக்கு, ஓடியா சார் வாங்கிக்கோ சார் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கூவி கூவி
மாத வந்தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே. முடியா, மாத வந்தவ மருந்து ஒண்ணு இருக்கு, அத வாங்க சீக்கிரமா வா அப்படிலாம் சொல்லி அவங்க சாங்கோப சங்கமாக முழக்கி சொன்னாலும் இந்த தீத்துணியையே முகர்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சதா? கருவாட்டு வாசனையிலேயே புழங்கினவங்களுக்கு கஸ்தூரி வாசனை தெரியுமா? தெரியாது. அப்போ அதை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கருவாடு வித்துக்கிட்டு இருக்கிற பெண் வந்து, அது சரியா தெரியல எனக்கு, அந்த கதை சுருக்கமா சொல்ல. அந்த ஒரு பெண் வந்து கருவாடு வித்துக்கிட்டு இருக்கிற பெண், இப்ப பார்த்தாலும் கருவாட்டு கூடைய தலையில சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண், அந்த கருவாட்டு கூடையே இருந்தாதான் அவளுக்கு வந்து அந்த வாசனை தான் அவளுக்கு உகந்ததாக இருக்கும். அவளை கொண்டு போய் ஒரு பெரிய மாளிகையில நல்ல ஒரு பஞ்சு மெத்தையில அழகான வாசனைகளுக்கு நடுவுல படுக்க வச்சு தூங்குனா அவளுக்கு தூக்கமே வரலையாம். அந்த கருவாடு விற்கிற பெண்ணை கொண்டு போய் ஒருத்தவங்க ஒரு பெரிய மாளிகையில படுக்க வச்சா தூக்கமே, என்ன இது, என்ன அந்த கருவாட்டு நாட்டத்தையே காண, இங்க என்னென்னமோ வாசனையில வந்துட்டு இருக்கு, ஐய தூக்கமே வரலையே உருண்டு உருண்டு வந்து அப்புறம் போய் அவ கருவாட்டு கூடையில இருந்து ஒரு கருவாட்டு துண்டை எடுத்து தலைமாட்டுல வச்ச பிறகு அப்பாட இப்பதான் தூக்கம் வருதுன்னு தூங்கினாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த பீத்துணி வாடை தான் பிடிக்குது, குழந்தை வந்து பிடிக்கல. அப்படியாக இப்படி இருக்கிற இந்த மக்கள் வாழ்கிற இந்த காலத்துல நம்முடைய பெருமானவர்கள் வந்து இந்த பைத்தியத்துக்கு இப்போ இப்படி இருக்கிறது, அந்த கருவாட்டு வாடை தான், இந்த பீத்துணி வாடை தான் எனக்கு வேணும்னு இருந்தா அது ஒரு பைத்தியக்காரத்தனமே அப்படின்னு சொல்லி இந்த பைத்தியத்தை நீக்கிறதுக்கு முதல்ல இவனுக்கு மருந்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம்தான் நாம வந்து அந்த பிள்ளையை தூக்கி எங்களுக்கு கையில கொடுக்கணும், எடுத்த உடனே பிள்ளையை தூக்கி கையில கொடுத்தா அந்த அருமை தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க வந்து அந்த மருந்து அதை கொடுக்குறாங்க. தெய்வம் அவங்க சொல்றாங்க, நாம் என் கையில் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம், சரி முதல்ல இந்த மருந்தையாவது கொடுத்து பித்தத்தை என் பைத்தியக்காரத்தான்ட்ட கொஞ்சம் தெளிய வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜீவ குழந்தைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, நாம் என் கையில் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம், அது அருமருந்து, அது வேற மருந்து, உன் பைத்தியக்காரத்தனத்தை கருவாட்டு நாட்டத்தை தீத்துணியவே பார்த்துக்கிட்டு இருக்கிற உன்னுடைய அந்த நாட்டத்தை போக்குகிற மருந்து, சிவ மருந்து, யமன் அணுகா செல்வ மருந்து, ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்து, முன்காலத்திலும் நீ மருந்து கொண்டு வந்தோம், ஆனால் மக்கள் சீச்சி கழித்து விட்டார்கள். அப்படித்தான தெய்வ மகள் ஆரம்ப பிரச்சாரம் செய்கிற காலத்திலையும் மக்கள் சீச்சி கழிச்சாங்க. இப்பொழுது அதையே நாம் கலிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவ மருந்து, சிவமாதவன் பிரம்ம மாதவன் கைலை மாதவன் மருந்தொன்று எவ்விடம் இருக்கிறது, வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே, அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவி பிணி தீரும், நிச்சயம் தீரும் என்றெல்லாம் நம்ம பெருமாள் அவர்கள் கூவி கூவி, எதுக்காக அப்படியெல்லாம் கூவி கூவி கொடுத்தாங்க? இந்த மக்கள் வந்து இந்த ஜீவ பண்டிதம் வந்து எப்பயோ ஒருக்கதான் இந்த பூமிக்கு வரும், அப்படி வரும்போது பயன்படுத்தி கொள்ள தெரியாத ஒரு ஏமாளிகளாக இந்த மக்கள் இருந்துட்டாங்களே, அப்படி இருக்கக்கூடாது, அதனுடைய நன்மை என்னன்னு இந்த மக்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முதல்ல அதனுடைய நன்மையை பற்றி எடுத்து இத நீ சாப்பிட்டீன்னா உன்னுடைய அந்த பிறவிப்பிணி வந்து முதல்ல தீந்துரும் அப்படின்லாம் எடுத்து சாங்கோப சங்கமாக முழங்கி எப்படி எப்படி பைய கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க சிந்திச்சு அத நமக்கு எப்படி எல்லாம் வழங்கினாங்க. இந்த மரணம் இப்ப வந்து சந்திச்சுட்டா நீ என்ன செய்வ, அதனால இந்த மருந்தை வாங்கி அந்த பிறவி பிணி அப்படிங்கிறதுல இருந்து நீ வந்து முதல்ல விடுதலை பெற்றுக்கோ, இந்த பைத்தியக்காரத்தனத்துல இருந்து முதல்ல விடுதலை பெற்றுக்கோ அப்படின்லாம் நமக்கு எடுத்து சொல்லி, நான் வந்து ஒரு பணக்கார தர்பார் ஞானத்தை தான் கொண்டு வந்திருக்கேன், இது வந்து சாதாரணமா இந்த காலத்துல மாதிரி வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி பணக்காரத்தனமாக இருந்தா தான் இவங்கெல்லாம்
ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்முடைய தெய்வம் அவர்கள் நான் ஒரு பணக்கார தர்பார் ஞானம் தான் கொண்டு வந்திருக்கேன், அதை நீ பெற்றுக்கோ. நான் இப்ப கொண்டு வந்தது முந்தி கொண்டு வந்தது மாதிரி நீ எல்லாத்தையும் திறந்துட்டு பெறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம் இப்ப கொண்டு வந்திருக்கிறது ஒரு பணக்கார தர்பார் ஞானமாகத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன், அதுல கலந்துக்கோ. எனக்கே பாரு, நானே கல்யாணம் பண்ணி பேச்சு பிள்ளைகளோட தான் இருக்கிறேன். எமக்கு பெண்டு பிள்ளைகள் பேரன் பேட்டிகளாக மொத்தம் 34 பேர்கள் இருக்கிறார்கள். இப்படி இகபோக சம்பத்துடன் கூடிய கறிக்கடைக்கு வேண்டிய பணக்கார தர்பார் ஜீவசிம்மாசன ஞானம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நீயும் அதே மாதிரி பண்டு பிள்ளைகள் பேரன் பேட்டிகள், வீடு மனைவி மக்கள் ஆடு மாடு செல்வம் எல்லாத்தையும் வச்சுக்கோ, அதோட இதையும் பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி, நீங்களும் என் முன்னர் பணக்காரனாகவே நடை உடையில் ஆகி என் தேவ மக்களை போல் இந்த நிஜநிதி லாபகர தெய்வ ஞானத்தை பெற வேண்டும் ஐயா. எம்முடைய காலத்தில் இதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ இந்த ஜீவ பண்டிதம் இப்படி எளிமையாக கிடைக்கிற காலத்துல நீ பெற்றுக்கொள்ளலைனா அதை தவிர அதுக்கப்புறம் உனக்கு வழி இருக்காது, நீ ஏமாந்தவனவாக ஆக்கி விடுவாய். அதனால அந்த யமனை ஜெயிக்கணும்னா, அந்த யமன் ஒரு முரட்டு எருமை, அவனை நீ ஜெயிக்கணும்னா, யமன் என்ன தோற்றமுடையவனா இல்லை, அப்படி இருந்தும் அவன் பேரை அவன் செயலை கேட்கும் போதே பயம் வருகிறது என்றால், யமன் சொன்னாலே பயம் வருதே. எனக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சும்மா வாயில சொல்லலாம், ஆனா அவன் நெருக்கும் போது நீ பயந்துதானே ஆகணும். வான்மதி குரல் திருவாக்கியம் 135 பார்ப்போம். யமன் தோற்றமுடையவனா இல்லை, அப்படி இருந்தும் அவன் பெயரை அவன் செயலை கேட்கும் போதே பயம் வருகிறது என்றால், சர்வ உலகத்திலும் வைத்து அவனுடைய வல்லபம் தானே முழு வல்லபம். யமனுடைய வல்லபத்துக்கு மேல வல்லபம் இருக்கா? அதை முறியடிக்கின்ற ஒரு வல்லப வசந்தம் இந்தா வந்திருக்கிறது. அதை முறியடிக்கணும்னா ஒண்ணுதான், ஒரே ஒரு செயல் தான் அதை முறியடிக்க முடியும். அந்த செயலுக்கு பேரு யதார்த்தம். அந்த செயல் எங்க இருக்கு? வேற எங்கேயுமே இல்ல. எல்லை மெய்வழிச்சாலையில தான் அது உருக்கொண்டு நிக்குது, நின்னு கூவுது. அதன் கையில் நாம் சிக்கி இருக்கிறோமா, அல்லது அந்த அழிநரக அரசாட்சியன் ஆகிய மரணியின் கையில் சிக்கி இருக்கிறோமா? அந்த நெய்வழிச்சாலையில ஒரு உரு இருக்கே, அது கையில போய் நீ சிக்க போறியா, இல்ல எமன் கையில போய் சிக்க போறியா என்று தன் அறிவை வைத்து நினைத்து பார்த்து தப்பிக்கிறவனே மனிதன். ஒரே வார்த்தையில் சொன்னால் முத்தி தேகத்தை இப்பவே கைபோட்டு கொண்டவனே மனிதன். அப்படி இல்லாதவன் நரன். 70 தோட்டத்தில் புல் பூண்டு பறவை முதலிய இனங்களை சேர்த்தவர்கள் நரனை சேர்க்கவில்லையே. இது யார் நினைவிற்காவது வந்ததுண்டா? அதை உனக்கு எடுத்து காட்டி நரனாக இருந்த உன்னை மனுவாக்கி, இப்படி நாம கும்பிடுற வழிபாடெல்லாம் ஒரு தீச்சிலையை முகந்தா போலதான் அப்படிங்கிற நினைவே தெரியாம ஒரு மயக்கத்துல இருக்கிறவங்க மயக்கத்தை தெளிவிச்சு நரன் அப்படிங்கிற நிலையில இருந்து, ஆமா நாம தீசூனியில முகந்துட்டு இருக்கோம், நமக்கு நிஜமான குழந்தையில வேணுங்கிற எண்ணம் உனக்கு வரும்படி செஞ்சு நரன்ல இருந்து கொஞ்சமா மனிதனாக்கி, அப்புறம் மனிதனான பிறகு இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லி உன்னைய தேவனாக ஆக்கி, இப்படி எல்லாம் படிப்படியாக ஆக்கி எடுத்து காட்டி நரனாக இருந்த உன்னை மனுவாக்கி மேலும் தேவனாக்கிய தனிப்பெரும் உதவி நீ நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செயலா? இதெல்லாம் இந்த செயல்லாம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஒரு புல் அழகிய பறவையாக ஆட்சி என்று கேட்டால் என்ன ஆச்சரியப்படுவாய்? ஒரு புல்ல பறவையா மாத்த முடியுமா? நாமெல்லாம் அப்படித்தான் புல்லா பூண்டா கேவலங்கட்ட நிலையில இருந்தவங்களை என்ன ஒரு மேன்மையான நிலைக்கு தெய்வம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நேரத்துக்கு நேரம் நொடிக்கு நொடி அதை எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு புல் அழகிய பறவையாக ஆட்சி என்று கேட்டால் என்ன ஆச்சரியப்படுவாய்? அப்படி இருக்க புல்லிலும் கேடாக இருந்த உன்னை தேவனாக ஆக்கியது கண்டு உனக்கு ஒரு பூரிப்போ ஆச்சரியமோ வரவில்லையே. அப்போ அந்த பூரிப்பும் ஆச்சரியமும் நமக்கு வரணும். அந்த பூரிப்பும் ஆச்சரியமும் வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து பேசினா தான் தெரியும். அதனாலதான் நாம எல்லாரையும் பேசுங்க பேசுங்க, தெய்வம் அவங்க நமக்கு கொடுத்த செயலை எடுத்து பேசணும். நான் ஒன்றும் தயார் பண்ணலையே, எனக்கு தயார் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் வேணுமே. என்ன தயார் பண்ண போறோம்? தெய்வம் அவங்க கொட்டி வச்சிருக்காங்களே, எடுத்து 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 எடுத்து
நீ பேசணும்னு உன் நாவல நின்று நான் பேசுறேன். அப்போ அந்த பூரிப்பு அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்கிற அந்த பூரிப்பை நம்ம பேசி பேசிதான் நம்ம காட்டணும். இந்த உலகத்தில் ஏற்படும் நஷ்டம் எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியும். ஆனால் இந்த மறுபிறப்பு வாழ்வை பெறாவிட்டால், பெற்று அதன்படி நடவாவிட்டால் ஏற்படுகிற நஷ்டம் யாருக்கும் தெரியாது. நீ அப்படியெல்லாம் இந்த மெய்யை பெறல அப்படின்னு இந்த பீத்துணியே போதும்னு இருந்தீனா அதனால வர்ற நஷ்டம் என்னன்னு இப்போ உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த நஷ்டத்தை பற்றி தீர்ப்பளிக்கிற பவர் அந்த வல்லபம் என் மக்களாகிய உங்கள் அறிவில் நாம் வைத்தாச்சு. ஆனா நம்மளுக்கெல்லாம் அந்த நஷ்டம் என்னன்னு நம்ம அறிவில கொண்டு வந்து தெய்வம் கொடுத்துட்டாங்க. இனி உங்கள் பாடு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, இனிமே உங்க பாடு அப்படின்லாம் பெருமானவர்கள் எடுத்து 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 சொல்லி, அப்படியும் அவங்க உங்க பாடு நீ போயிட்டு வா அப்படின்னு விட மாட்டாங்க. இந்த ஒரு பெரிய வசந்தம். இந்த வசந்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ என்று சொல்வதை தவிர நாம் இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தினமும் சாங்கோப சங்கமாக நமக்கு முழக்கி, தன் நினைவில் சதா மரண அச்சம் பூத்து நிற்கின்றவனே ஞான சீமானாக ஞான கோமானாக ஆவான். அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ இந்த மெய் குழந்தையை, இந்த ஞான குழந்தையை கீர்த்தனையே போதும்னு இந்த பொய் வழிபாட்டிலே இல்லாம இந்த ஒரு நல்ல நிஜமான அழகான ஒரு மெய்யான ஒரு ஞான குழந்தைய நம்ம கையில தூக்கி கொடுக்கும் போது அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வாரி அணைச்சி நாம கொஞ்சம் குழாவி அதோட கூடி மகிழ்ந்து நாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வம் அவர்கள் அந்த ஞான மொழி பேசுகின்ற குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் பெருமான் அவங்க சொன்னது மாதிரி அந்த குழலையும் யாழையும் விட இனிமையான ஞான மொழி பேசுகின்ற ஞான குழந்தையாக தெய்வம் அவர்கள் நமக்கு நாளும் அந்த அமுத மொழி வசிப்பை, அந்த ஞான மொழியை தினமும் வழங்கி கொண்டு நாமளும் அந்த ஞான மொழி பேசுவதற்காக நம்முடைய நாக்கையும் நீட்டி அகற்றி அந்த சரஸ்வதி குடியிருக்கிற நாக்காக நம்முடைய நாக்கையும் வளர்த்து கொண்டு நாளும் நமக்கு அமுத வர்ஷிப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.